ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ, இப்ப நம்ம சோழன் தன்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கற்பனையிலேயே நிலாவுக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரிலாம் நெனச்சு பார்க்குறாப்புல. அதுக்கப்புறம் மனசுல தைரியத்த வர வச்சுக்கிட்டு நேரா போய் நிலா கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாப்புல. நிலாவும் நானும் உங்ககிட்ட பேசணும். அதுக்காகத்தான் இங்க அழைச்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லேடீஸ் ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு உடனே, இல்ல நீங்க தானே சொன்னீங்க ஃபர்ஸ்ட்டு. அதனால நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க. சோழன் தான் சொல்ல வந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாப்புல. ஸோ எனக்கு விருப்பமில்ல, விருப்பமில்லன்னு நீங்க இந்த டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. எனக்கெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு உங்களோட சேர்ந்து வாழணும்னு தான் விருப்பம். அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா விஷயத்த சொல்லி ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையுமே சொல்றாப்புல. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்னைய லவ் பண்றேன்னு சொல்ல வரீங்களா? அப்படின்னு நீலா கேட்குறாங்க. நம்ம சோழனும் ஆமாங்க, அப்படின்னு சொல்லிப்புட்டு அப்படியே பதிலுக்காக காத்துக்கிட்டு இருந்தா, நம்ம நீலா அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இங்கலாம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லல. நான் போனேன் இல்லையா? எதுக்காக போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கல்யாணம் நடந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனேன். அங்க போயி ஆள வந்தான் கான்ஸ்டபிள பார்த்துட்டு தான் வரேன். எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி, ஒவ்வொன்னா நம்ம சோழனோட வாயாலேயே போட்டு வாங்குறாங்க. ஸோ, நீங்க தான் சோழவந்தானுக்கு ஃபோன் பண்ணி என்னைய மிரட்ட வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. ஸோ, அதுக்கு சோழன் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, இந்த டைவர்ஸ தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலைங்க அப்படின்னு, அதனால தான் நான் இப்படி பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. சரி, இதுக்காக பண்ணீங்க. ஆனா, ப்ரூஃப் இல்லாம கல்யாணம் பண்ணுனதுக்கு நான் கேட்டப்ப, நான் ப்ரூஃப் தேடி ஒவ்வொரு இடத்துக்கும் அலைஞ்சுக்கப்ப, ஃபோன்லயே ப்ரூஃப வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பொய் சொன்னீங்க அப்படின்னு, நம்ம நீலா சோழன வளச்சு வளச்சு கேள்வி கேட்குறாங்க. ஸோ, ப்ரூஃப் எல்லாம் நீங்களே குடுத்து கல்யாணம் பண்ணிட்டு, ப்ரூஃபே இல்லாம நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு என்னைய முட்டாளாக்கிட்டல்ல, அந்த அளவுக்கு நான் முட்டாளாயிருக்கேன் அப்படின்னு நிலா தன்னோட தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. சோழன் என்ன சொல்றதுன்னே தெரியாம விழி பிதுங்கி நிற்கிறாப்புல. அடுத்த வாரம் என்னதான் நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.